கடலூர் பாதிரிக்குப்பத்தில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் வீடுகளில் உள்ள மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், நீங்க தகவல்களை பகிரலாம். கடலூர் அருகே கனமழையால் பாதிக்கப்பட்ட பாதிரிக்குப்பம் பகுதியில வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் சிக்கிக் கொண்டவர்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் ரப்பர் படகுகள் மூலமாக மீட்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த கடலூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவிலான மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் காலையிலிருந்து வெளியாகிறது. நேற்று மதியத்திலிருந்து தொடர் கனமழையின் காரணமாக அந்த பகுதியிலெல்லாம் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தென்பெண்ணை ஆறு மற்றும் சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆற்று வெள்ளம் உள்ளே புற தொடங்கி இருக்கிறது. மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறு சிறு நீர்நிலைகளில் இருந்து தண்ணீர் வெளியேறி வருவதன் காரணமாக அதிக அளவிலான மழைநீர் அந்த பாதிரிக்குப்பம் பகுதியில் தேங்கி இருக்கிறது. கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீர் வழித்தடங்களின் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் மழைநீர் தேங்கி இருப்பதால் அப்பகுதியில் மக்கள் வீடுகளுக்குள்ளே சிக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதிகளுக்கு விரைந்து அங்கு மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ரப்பர் படகுகள் மூலமாக மீட்டு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர். மேலும் மக்கள் யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கான உணவுகளை உள்ளே கொண்டு செல்வதற்கும் இவர்கள் படகுகளை பயன்படுத்தி உள்ளே சென்று வருகின்றனர். தற்போது வரைக்கும் இந்த பகுதியில மழை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. 1/2 மணி நேர இடைவெளியில் சாரல் மழை, பிறகு மீண்டும் கனமழை என்கின்ற அளவில் தான் கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வானம் முழுவதாக மேகமூட்டத்துடன் காணப்படுது. அதில் உள்ள அந்த மழைப்பொழிவும் இருப்பதன் காரணமாக அந்த மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றே வருகிறது. நன்றி பாண்டியராஜன், உங்க தகவல்களுக்கு.